ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் பிரியாணிக்கு ஏற்ற சைட் டிஷ் எண்ணெய் கத்திரிக்காய் பார்க்க போகிறோம். முதல்ல இதுக்கு கடைசியாக சேர்க்கக்கூடிய ஒரு பவுட்ரு நம்ம ரெடி பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் முழு மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கட்டும். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை வாசனை போனதும் நல்லா கீறி வச்சுருக்க 1/4 கிலோ கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். உப்பு சேர்த்து கத்திரிக்காய் வணக்கிக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்ததும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதும் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். நீங்கள் எப்போவும் சேர்க்குறத விட காரம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. எண்ணெய் நிறைய ஊற்றிருக்கனால காரம் தெரியாது. மசாலாவோட பச்சை வாசனை போனதும் ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கங்க. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர்ற வரைக்கும் கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா கலந்துட்டு அடுப்பு ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் வச்சா போதும். அவ்வளோதான், நம்ம சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிருச்சு. ஒரு தடவை பிரியாணிக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.